பைபிள்ல முதல்ல தெய்வ பயம் என்ற வார்த்தை இந்த இடத்துலதான் வருது. எந்த இடத்துல வருதுன்னா, என்ன காரியத்தை என்ன பாவத்தை செஞ்சிருவாங்கன்னு ஆபிரகாம் பயந்தாரு, என்ன பாவம் நடந்துவிடும் என்று பயந்தாருன்னா, பாலியத்திற்குரிய பாவம் இந்த இடத்துல நடந்துரும். என்னை கொன்று போட்டு என் மனைவியை எடுத்துக்கொள்வார்கள், இந்த பாவம் இந்த கேராகங்கிற நாட்டுல இந்த அபிமெலேக்கு ராஜா செஞ்சிருவார், இந்த மனுஷர்கள் இந்த ஜனத்துக்குள்ளாக தெய்வ பயம் இல்லை என்று சொல்லி இந்த பாவம் நடந்துருமோன்னு பயந்தார். பைபிள்ல முதல்ல எந்த பாவத்தை எந்த தவறை சுட்டி காட்டுவதற்காக தெய்வ பயம் என்கிற வார்த்தை முதலாவது போடப்பட்டிருக்கிறது. நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். பைபிள்ல ஃபியர் ஆஃப் காட் அப்படிங்கிற வார்த்தை எதை சொல்லுவதற்காக எந்த காரியத்தோடு தொடர்பு பட்டு சொல்லப்பட்டிருக்கிறது? பாலியத்திற்குரிய பாவம். அந்த காரியத்துல தான் ஆபிரகாம் சொல்வார், எப்பா உங்களுக்குள்ள தெய்வ பயமே இருக்கிற மாதிரி தெரியல, தெய்வ பயம் இருந்தா இந்த காரியத்துல நீ பயந்திருப்ப, தெய்வ பயம் இல்லாததுனால இது உனக்கு தவறாவே தெரியாது, யார வேணாலும் கொண்டு போட்டுட்டு என்ன பாவத்தினால நீ செய்வதற்கு தயங்கவே மாட்ட. தெய்வ பயம் இல்லாத இடத்தில் இப்படிப்பட்ட பாவம் மலிந்து கிடக்கும். எங்கெல்லாம் தேவ பயம் இல்லையோ அங்கெல்லாம் இச்சை என்கிற பாவம் இருக்கும். எங்கெல்லாம் யாருடைய இருதயத்திற்குள்ள தெய்வ பயம் இல்லையோ அங்கே இப்படிப்பட்ட கட்டுப்படுத்த வேண்டிய காரியங்கள் தவிர்க்கப்பட்டு இருக்கும் அப்படிங்கறத வேதத்தின் 20வது ஆதியாகமத்தின் 20ஆம் அதிகாரம் நமக்கு சொல்லுகிறது. நம்ம பார்க்கிறோம் எத்தனையோ பாவங்கள், எத்தனையோ நாங்க ஊழியம் செய்து கொண்டிருக்கிறோம். ஊழியத்துல போன் வருது, அக்கா பேரை சொல்ல மாட்டாங்க, பேரை சொல்லல ஊரை சொல்லல, ஆனா என்னுடைய கணவர் இப்படி இருக்கிறார், ஆலயத்துக்கு போறாங்க, அப்படி எல்லாமே இருக்கிறது, ஆனா இப்படி ஒரு தவறான வாழ்க்கை இப்படி எல்லாம் இருக்குமா அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய ஷாக்கே ஆகிற ஒரு நிறைய நேரத்துல அதை நினைச்சா சாப்பிட்டு இருக்கும்போது அப்படிப்பட்ட போன் அவங்க பேசினதை நினைக்கும் போது சாப்பிட கூட மனசு வராது. இப்படிப்பட்ட பாவங்கள் இருக்கிறதா? தேவன் சொல்லுகிறார், இன்றைக்கும் இப்படிப்பட்ட பாவங்கள் எல்லா இடத்திலும் சமுதாயத்தில் இருக்கிறது, சபைக்குள்ளாகவும் இருக்கிறது. அதைத்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், அந்த அதிகாரத்தில் காணப்படுகிறது, சபைக்குள்ளும் இப்படிப்பட்ட பாவம் இருக்கிறதே என்று சொல்லுகிறார். அந்த நாட்களிலே இருக்கும் என்றால் இந்த நாட்கள்ல மிக 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 கவனத்தோடு இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு சிந்தை நம்முடைய எண்ணத்துக்குள்ள வந்து விட்டாலே ஆண்டவருடைய சமூகத்துல கதறி அழுது ஜெபிக்க வேண்டும். யாரும் பார்க்கல, நிறைய காரியங்கள் நடப்பதற்கு காரணம் என்ன? நான் செஞ்ச பாவம் யாருக்குமே தெரியல, என்ன யாருமே கண்டுபிடிக்கல அப்படின்னு சொல்லி தன்னுடைய இருதயத்தை நியாயப்படுத்திக் கொள்ளுகிறவர்கள் இன்றைக்கு இருக்கிறார்கள்.